எங்க அம்மா 100 நாள் வேலைக்கு போறான், என் தங்கச்சி போறா, எங்க அக்கா போறா. அவ உப்புக்கு, ஊறுகாய்க்கு, பாலுக்கு, தயிருக்கு, அரிசிக்கு, பருப்புக்கு, எண்ணெய்க்கு என்ன சரக்கு மற்றும் சேவை வரி கட்டுறாலோ அதை தான் இந்த நாட்டுல அதானி அம்பானி மனைவிகளும் கட்டுறாங்க, அவங்க குடும்பத்திலும் கட்டுறாங்க. வரி இந்த நாட்டில் ஒன்னா இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்னா இருக்கா? ஒன்னா இருக்கா? இங்க எங்க சம உரிமை சம கல்வி எங்க இருக்கு? சம கல்வி சம உரிமை சட்டசபையில இருக்கு. இங்க பாருங்க, அமைச்சர் பெருமக்கள் படிக்கிற பள்ளி, அவங்க பெறுகிற கல்வியும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற கல்வியும், இந்த நாட்டில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பெறுகிற மருத்துவமும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற மருத்துவமும் சமமா இருக்கா தம்பி? எல்லாத்தையும் வியாபார பொருளாக்கிக்கிட்டு இதுல சம கல்வி சம உரிமை வெற்று வார்த்தைகளை வச்சு ஏமாத்திட்டு எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவீங்க? எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க? சாதாரண சிற்றூர்ல ஒரு வசதியும் இல்லாத படிச்சு வர்றவனும் நகர்ப்புறத்துல படிச்சு வரணும், பொதுத்திறன் போற்றியில ஒன்னா பங்கேற்று வெற்றி பெறணுங்கிறது இது சம வாய்ப்பா? இது சம உரிமையா? இது சம கல்வியா?